இப்ப ராகு கேது பயிற்சி வந்து ரிஷப ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை? இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றது அவ்வளோ சிறப்பு. அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றதும் சிறப்பு. அதே மாதிரி குரு பயிற்சியும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வராரு. இதுவும் சிறப்பு. இது எல்லாமே சேர்ந்து இந்த ராகு கேது பயிற்சியில் தொழில் விரிவாக்கம் செய்கிறது. அதே மாதிரி திருமணம் இதுவரைக்கும் கைகூடாமல் இருக்கும். இப்போ திருமணம் கைகூடும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நிறைய டைட் ஆயிடுவாங்க. பணமே கிடைக்காது. ஒரு தொழிலை நான் பாட்டுக்கு ரொம்ப விரிவாக்கம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதில் போய் பணம் தட்டுப்பாட்டில் மாட்டிக்குவாங்க. வீடு கட்டுறதுல வந்து சுணக்கமாயிருவாங்க. வீடு கட்டி முடிக்க முடியாது, பாதியில் நின்றுட்டு இருக்கும். இது எல்லாமே இனிமேலுக்கு தீர்ந்துடும். இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை 80% சூப்பராக இருக்குது. என்னன்னா இது வரைக்கும் ஒரு தொழிலை செய்யணும்னா அதுக்கு பணம் கிடைக்காது. ஒரு வீட்டை கட்டணும்னா அதுக்கு பணம் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணால் அதுக்கு பணம் கிடைக்காது. இப்படி பணத்தட்டுப்பாடு இருந்த ரிஷபராசிக்கு இனிமேல் பணத்தட்டுப்பாடு வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, இந்த ராகு கேது பயிற்சியில் திடீர் நண்பர்கள் கிடைப்பார்கள். திடீர் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். வேற்று மதம், வேற்று இனம், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், அவர்களால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இப்போ ரிஷபராசியாக இருக்காங்க, அவங்க ஒரு கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்காங்கன்னா தமிழில் வாய்ப்பு கிடைக்கல, ஆந்திராவில் போய் தெலுங்கில் வாய்ப்பு கிடைக்கும், இல்லை ஒரு ஹிந்தியில் வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து இவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் இதோட பெஸ்ட்டான ஸ்கூலு வேறு ஊரில் கிடைக்கும். அப்போ சின்னதாக அலைச்சல் இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் அதன் மூலியமாக பொருளாதாரத்தை அதிகமாக சம்பாதிக்கிறது. விவசாயிகளாக இருந்தாலும் சரிதான். ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தில் பயிர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ண நிலத்தில் கூட அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்காது. இன்னொரு நிலம் வந்து ஒத்திக்கோ குத்தகைக்கோ எடுத்திருப்பாங்க. அதில் வந்து விளைச்சல் அதிகமாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டாலும் இன்னொரு இடத்துல லாபம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ராகுகதி பயிற்சி தான் இப்போ அவங்களுக்கு நிகழுது. இந்த ராகுகதி பயிற்சியில் 80% லாபத்தை அடையக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி. இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் எந்தெந்த கோவில போய் சிறப்பாக வழிபட்டா அவங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ரிஷபராசிக்காரர்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் சென்று வணங்க வேண்டியது எங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் திருப்பாம்பரத்தில் போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் நாகதோஷம் செஞ்சுட்டு வந்துருங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருவது என்பது தாய் வழி பாட்டன் பாட்டிக்கு சில கண்டங்களையும் தந்தை வழி பாட்டிக்கு சில கண்டங்களையும் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாலையும் சில அலைச்சல்கள் இருக்கிறதாலையும் நாம் வந்து கண்டிப்பாக திருப்பாம்பரம் போய் ஒரு நாகதோஷம் கழிச்சுக்கிட்டோ, இல்லை நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் ஒரே கல்லில் இருப்பாங்க, அவங்களுக்கு அர்ச்சனை செய்துட்டு வரும்போது இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய பலன்களை தரும். அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வணங்க வேண்டியது திருப்பாம்பரத்தில் இருக்கக்கூடிய பகவானை தான். ராகு பகவானையும் கேது பகவானையும் வழிபடும் போது அவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.